ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் நான் சுய இன்பம் அதிகமாக பண்ணுறேன், ஸோ ஆஃப்டர் மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் அப்புறமா எனக்கு தைஸ் ரொம்ப பெயினாக இருக்கு சார், அதாவது இந்த கால்கள் ரொம்ப வலி அதிகமாக இருக்கு, இந்த சுயன்பம் பண்ணா வரும் அப்படி சொல்லுங்க சார். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஜமா இந்த சுயன்பம் அதிகமாக பண்ணா இந்த கைகள் ஆட்டம், கால்கள் ஆட்டம், அப்புறமா பாடி ஆட்டம் பெயின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவான்னு போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, சுய இன்பம் அதிகமாக பண்ணா கைகள் கால்கள் அதாவது பாடி பெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நவ்ய ஜென்ரேஷனில் நிறைய பேர் சுய இன்பம் பண்ணுறாங்கல்ல. ஸோ மாடர்ன் மெடிசன், ஆஸ் பர் மாடர்ன் மெடிசன் நான் சொல்லுன்னா சுய இன்பம் பண்ணலாம், அதாவது 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் பண்ணிக்கலாம், பட் அதிகமாக பண்ணக்கூடாது. சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி ஒரு 2 times 3 times சுய இன்பம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது யாருக்கும் பெயின்ஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ், பட் சில பேருக்கு பெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால தெரியுமா? உங்களுக்கு டிஸ்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா, லைக் லம்பார் ஸ்பாண்டிலைஸ் ஆகட்டும், இல்லை டிஸ்கில் ஏதாச்சும் கம்ப்ரெஷன் இருந்தா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு வாட்டி நீங்கள் சுயம்பம் பண்ணும்போது, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணும்போது, கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாடியெல்லாம் ஸ்டிஃபாக வச்சுட்டு சுயம்பம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இடுப்பொடி வரலாம், தைஸ் ரொம்ப பெயின் வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் சில பேருக்கு ஃபோர்ஸபுளாக ஸ்ட்ராங்காக பண்ணும்போது சில டைமில் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், தைஸ் பெயின் வரலாம், பட் மோஸ்ட்லி வராது. பட் சில பேருக்கு மட்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 100 மெம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 to 10 மெம்பர்ஸ்க்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 90 மெம்பர்ஸ்க்கு வராது, 90 மெம்பர்ஸ்க்கு வராது, ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் வரும்போது அதை டைட்டாக ஸ்டிஃபாக ஸ்டாண்ட்லேருந்து மாஸ்டர்பேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வாட்டி பெயின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு ½ an hour ஆட்டு 1 hour ஆட்டு இருக்கும், அப்புறமா அப்போ பெயின் போயிடும். பட் ரெகுலராக இருந்தால் நீங்கள் அது ப்ராப்ளம் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டிஸ்கில் பிரச்சனை இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஸ்கில் பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பட் இங்கே சுயம்பம் பண்ணும்போது மோஸ்ட்லி பெயின்ஸ் எதுவும் வராது, ஓகேவா? நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. பட் சுயம்பம் அதிகமாக பண்ணாதீங்க. ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் பண்ணீங்கன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சிவியராக பண்ணும்போது ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்லி புரிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.